ஹை டெக் வேர்ல்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு அமேசான் சைட் எடுத்திருக்கேன். இந்த சைட்டை வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறத மொத்தம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் லிங்கை பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? லிங்கை பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் டைப் பண்ண போகிறேன் என்னென்னா ஐஃபோன் வச்சுக்கோங்க. ஐஃபோன் இதில் 15 ப்ரோ மேக்ஸ் ஃபஸ்ட் லிங்க் இருக்கா, அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கலாம் இந்த ஆட் டு கார்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஐட்டம் வந்து ஆட் ஆகிடும் டேரெக்டாக. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஆட் டு கார்ட்டு கிளிக் பண்ணல அப்படின்னா நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே வரேன். இதுக்குள்ளே வந்துட்டு திரும்ப ஐட்டமோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு ஒரு ஆட் டு கார்ட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த பேஜ் வரும். அந்த பேஜில் நான் என்ன பண்ணலாம், ப்ளஸ் இந்த கார்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இது வரையும் எத்தனை கார்ட் பண்ணணும் அது எல்லாமே மேலே இருக்கும். இதில் ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்க போகிறேன். லாகின் பேஜ் போய்டும். ஓகேவா? இதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய ஐடி. நம்ம ஆல்ரெடி என்ன செலினியம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ, நான் இதுக்குள்ளே போய்ட்டு ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன பேக்கேஜ் அப்படின்னா amazon.automation க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு இந்த கோடு நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? கிளாஸு அமேசான் ஆட்டோமேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? போயிட்டு நம்ம ஹோம் பேஜ்லேருந்து ஒரு ஆட் டு கார்ட் பண்ண போகிறோம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறது. ஸோ system.set ப்ராப்பர்ட்டி எல்லாம் பண்ணியாச்சு. இதை மெயின் மெத்தடுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ நான் மெயின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மெயின் மெத்தடில் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வேணால் ஜஸ்ட்டு ஜாவா வித் செலினியம் மட்டும் வச்சு எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் என்ன சிஸ்டம்.செட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். என்ன டிரைவர் யூஸ் பண்ண போகிறீங்க அதோட பார்த்து கொடுக்கணும். அப்புறம் ப்ரௌசர் லான்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு, இங்கே உங்கள் யூஆர்எல் லான்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஆர்எல் கொடுக்குறேன் இப்போது, amazon.com இதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் எந்த டவுட் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், என்னோடய பேஜ் போய்க்கலாம். ஓகேவா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துக்கிறேன். என்னோடய இன்புட் பேஜை சர்ச் கொடுக்குறேன். என்னோடய இன்புட் பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். என்னோடய இன்புட் பேஜில் ஐடி இருக்குது. ஸோ நான் ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? driver.findElement by.id இருக்குது நமக்கு. ஸோ நான் ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே என்னோடய ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சென்கீஸ் தான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ Ctrl+L என்னோடய வெப் எலமெண்ட் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ராப்பர் நேம் கொடுத்துங்க. ஐடி பாஸ் பண்ண போகிறீங்கன்னா என்ன ப்ராப்பர் நேமோ அந்த ப்ராப்பர் நேம் கொடுத்துங்க. ஐடி அந்த இடத்துல இப்போ இன்புட் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்புட்டுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறோங்க, அந்த நேம் கொடுத்துக்கோங்க, மொபைல் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? என்ன நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்களோ அந்த நேம் ப்ராப்பராக அந்த இடத்துல கொடுங்க. ஓகே, ஃபைண்ட் எலமெண்ட்டாக நான் சென்கீஸ் பாஸ் பண்ண போகிறேன். என்ன சென்கீஸ் அப்படின்னா என்ன ஐஃபோன். ஓகேவா? இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் வரும். சென்கீஸ் பாஸ் பண்ணோன்னே என்ன பண்ணுவோம், நான் போய் பார்க்குறேன். சென்கீஸ் நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன். ஐஃபோன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
எத்தனை டெக்ஸ்ட் இருக்குது அதுக்குள்ள? இந்த ஐஃபோன் டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஏவா இந்த ஐஃபோன் டெக்ஸ்ட் எங்கே இருக்குது? இதுலேருந்து உள்ளே இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். நான் இதுக்கு லாஜிக் எழுத போகிறேன். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணோம்? ஃபோன் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிட்டோம், கரெக்டாக? இந்த இடத்துல ஃபோன் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ இதில் உள்ள நான் டெக்ஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். இதில் உள்ள டெக்ஸ்ட் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸ்பாத் எழுதணும். ஸோ நான் டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதில் உள்ள டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் வரும்போது கிளிக் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நான் ரோபாட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரோபாட் யூஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டெக்ஸ்ட் வரும்போது இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் லாஜிக் எழுதி பாருங்கள், ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு மட்டும் நான் எக்ஸ்பாத் எடுக்கிறேன். ஒரு ஐடி வச்சுக்கிறேன் நான். மொத்தமாக இந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு ஐடி. ஓகே, இந்த ஐடி எடுத்துக்கிறேன் நான். இந்த ஐடி வந்து யூனிக்காக இருக்குது. ஸோ நான் இந்த ஐடி எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ டைனமிக் எக்ஸ்பாத் எடுக்க போகிறேன். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஐடி எடுத்துக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு, ஓகேவா? முன்னாடி டிவ். ஓகே, 1 வந்திருக்கு. சைடில் பாருங்கள், ரைட் சைடில் 1 வந்திருக்கா? இப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட சைல்டுக்கு போக போகிறேன். இதுலேருந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் எடுத்துக்கிறேன். ஸ்லாஷ் டிவ், அதுக்கப்புறம் நான் ஸ்லாஷ் டிவ், இதுக்குள்ளே வந்துட்டேன். திரும்ப ஒரு ஸ்லாஷ் டிவ், இதுக்குள்ளே வந்துட்டேன். 1 இருக்குது. இதுக்குள்ளே வந்துடுறேன். இதுக்குள்ளே வந்தால் மொத்தம் 1 இருக்குது. மொத்தம் அங்கே 9 டெக்ஸ்ட் தான் இருக்குது. ஸோ எனக்கு எந்த டெக்ஸ்ட் வேணும்? Pro Max அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான் வேணும். மாற்றி எடுத்துட்டேன் எக்ஸ்பாத்தை. இந்த டிவ், இந்த டிவ்வில் இந்த ஸ்பேன் டேகுக்குள்ளே இருக்குது, ஓகேவா? 1 இருக்கா? திரும்ப நான் என்ன பண்ணுறேன், டபுள் ஸ்லாஷு என்னோட சைல்டை கூப்பிட்டுக்கிறேன் டைரெக்டாக. சைல்டு ஸ்பேன். இப்போ நான் இங்கேருந்து இருக்கேன். இங்கேருந்து அவங்களோட சைல்டு யார் இருக்கான்னு பார்த்தா கீழே உள்ளவங்க எல்லாருமே கண்டினியூவாக சைல்டு தான். ஸோ சைல்டு கூப்பிட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா டிசெண்டன்ட் கொடுத்துக்கோங்க. டிசெண்டன்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்கள தான் காட்டும். ஸோ டிசெண்டன்ட்னா என்ன? பசங்களுக்கு பசங்க, ஓகேவா? நான் இதை கட் பண்ணிக்கிறேன். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் பை டாட் எக்ஸ்பாத், என்னோட எக்ஸ்பாத்தை இதுக்குள்ளே போட்டுக்கிறேன், ஓகேவா? செமிகோலன் கண்ட்ரோல் டு எல், லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் தான் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் என்ன கொடுத்துருக்கேன், அது 9 எலமெண்ட்ஸு, 5 எலமெண்ட்ஸு. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ பேஸில் பிரிண்ட் பண்ணுறேன். நீங்கள் இண்டெக்ஸ் பேஸில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். நான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். டாட் அதோட கெட் டெக்ஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ கெட் டெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் டு எல் கிடக்குறேன். எனக்கு அதில் உள்ள 9 டெக்ஸ்ட்டும் வரணும். ஸோ அதனால் இந்த 9 டெக்ஸ்ட்டையும் எடுக்க போகிறேன், ஓகேவா? நான் இப்போ அதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ போய் நம்ம டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகிருக்கா இல்லைன்னா ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு முறை அதை எக்ஸ்பாத்தை டீபக் பண்ணி பார்ப்போம்.
Holy Z. இப்போ இந்த எக்ஸ்பாக்த்தை மட்டும் நான் டீபக் பண்ணி பார்க்குறேன். div now fly out சர்ச்னு இருக்குது ஃபஸ்ட்டு. இது என்னோட ஐடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு div கொடுத்துருக்கேன். இதை அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். Ctrl X. இதில் 2 div வந்திருக்கு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது divலேருந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் divக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் divக்கு வந்துட்டேன். இந்த divலேருந்து டைரெக்டாக நான் சைல்டு பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை தங்கியும் கொடுத்துருக்கேன். A15 Pro Max, A15 Pro சம்டைம்ஸ் வந்து லோட் ஆகுறதுக்கு டைம் ஆனதால் அந்த லிஸ்ட் ஆஃப் வந்து எம்டியாக காட்டிடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அட்லீஸ்ட் த்ரெட் ஆட் ஸ்லீப் அப்படி இல்லைன்னா டிரைவர் மேனேஜர் டைம் இம்ப்ளிசிட்டி வெயிட் இந்த மாதிரி வெயிட் ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, வந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த லாஜிக். ஓகேவா? அது டைனமிக்காக இருக்கிறதெல்லாம் டைம் எடுக்குது. ஸோ நான் அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ரோபாட் யூஸ் பண்ணிக்கிறேன். ரோபாட்டுங்கிறதுனா கீபோர்டு ஆக்ஷன். ஓகேவா? அந்த வீடியோலேயே எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிவிடுவேன். ஓகேவா? டாட் கீ ப்ளஸ் இதில் கீ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? அந்த கிளாஸ் கூப்பிட்ருக்கேன். டாட் விகே விர்ச்சுவல் கீ. விகேங்கிறது விர்ச்சுவல் கீ. அதில் நான் என்ன பண்ண போகிறேன், டவுன் பண்ண போகிறேன் அப்படியே. ஓகேவா? டவுன் பண்ணிவிட்டு இதையும் நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டவுன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், என்டர் பண்ண போகிறேன். விகே டவுன், விகே என்டர். ஓகேவா? ரெண்டுத்தையும் கீ ப்ரெஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, கீ ரிலீஸ் பண்ணணும். இல்லைனா கீ ரிலீஸ் பண்ணலன்னா அந்த ஆக்ஷன் அப்படி கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல கீ ரிலீஸ் கூப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கீ ரிலீஸ் கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், இந்த பேஜ் போயிட்டு ஃபஸ்ட்டு டவுன் கொடுத்து இந்த ஐப்ரோ 15 ப்ரோ மேக்ஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டேன். அடுத்த டவுன் கொடுக்கணுன்னா உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் 2 முறை டவுன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டவுன், 2 டவுன், 3வது டவுன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 3 முறை கீ ப்ரெஸ், கீ ரிலீஸ் கொடுக்கணும். ஓகேவா? நான் 1 தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை ஒன்று கீ ப்ரெஸ் கொடுத்து இந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகிட்டேன். இந்த பேஜுக்கு இப்போ வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட் எடுக்க போகிறேன். இந்த பேஜில் தானே இருக்குது. ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டேன். ஸ்க்ரால் டவுன் பண்ணி இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் வரையும் நான் ஸ்க்ரால் டவுன் பண்ண போகிறேன். Ctrl F. இல்லைனா டேரெக்டாக கொடுக்குறதுனாலும் கொடுத்து பார்க்கலாம் வருதா இல்லையானு. அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஸ்பேன் டேக் என்ன இருக்கா, // டெக்ஸ்ட் அதிகமாக இருக்கிறதில் நான் என்ன பண்ணுறேன், கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டெய்ன்ஸ், அதுக்குள்ளே டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். டேகோட நேமு ஸ்பேன். ஓகேவா? 1 of 2 வருது. நான் இதுக்கு மட்டும் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இண்டெக்ஸ் பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, 1 of 2 வருது. நான் இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ தான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நான் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணாதீங்க.
ஓகேவா? இண்டெக்ஸ் பாஸ் பண்ணாம எடுக்க முடியுமான்னு பாருங்க. எடுக்க முடியும். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். இந்த எக்ஸ்பாத்தை பாஸ் பண்ணால் நான் என்ன அதுக்கு ரிட்டன் ரெஃபரன்ஸ் நேம் வேணும். ஸோ நான் அதை இப்போவே கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ளே நம்மளோட ஃபைண்ட் எலிமெண்ட் கிடச்சிச்சு. இப்போ நான் அதை என்னென்ன ஸ்க்ரால் டவுன் பண்ணோம். அதுக்காக என்னென்ன ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஜேஎஸ் ஈக்குவல் டு நியூ ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர். அப்படி பண்ண முடியாது, ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ டிரைவர் ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிறது என்ன, ஒரு இன்டர்ஃபேஸு ஆட் கேஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட டிரைவரே ஜாவா ஸ்கிரிப்டை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே தான் நமக்கு தேவையான ஸ்க்ரால் டவுன் பண்ணுற மெத்தட் இருக்குது. ஜேஎஸ் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட். ஓகேவா? அந்த மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட எப்படி ஸ்க்ரால் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆர்குமெண்ட்ஸ் ஓகேவா, 0 டாட் ஸ்க்ரால் இன்டு வியூ ஓப்பன் க்ளோஸ் ஸ்க்ரால் இன்டு வியூ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த இடத்துல எதுக்கு ஸ்க்ரால் டவுன் பண்ணுமோ அந்த எலமெண்ட்டு. ஓகேவா? காப்பி பண்ணிக்கிறேன், இதில் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த எலமெண்ட்டையே கிளிக் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணால் எந்த பேஜ் போகுதுன்னு பார்த்துக்கிறேன். அது வேறு விண்டோக்கு போகுது. ஸோ நம்ம இப்போதைக்கு விண்டோ ஹேண்ட்லிங்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜை மட்டும் தான் கிளிக் பண்ண போகிறேன். இல்லை டேரெக்டாக இந்த ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஆட் டு கார்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இதை நான் ரன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, ஸ்க்ரால் டவுன் ஆகிடுச்சு. எந்த எக்ஸப்ஷன் அடிக்கலை. ஆனால் என்ன, எனக்கு செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணியிருக்காது. கொடுத்தது ஃபஸ்ட்டு, அது செகண்டை கிளிக் பண்ணிடுச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா விகே டவுன் ஒன்று தான் கொடுத்தோம். ஓகேவா? கீ ப்ரெஸ் கீ ரிலீஸ். ஓகே, ஒன் டைம் கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணோம். நான் என்ன பண்ணிடுறேன், கீழே ஒவ்வொரு முறையும் வரும்போது டிரைவர் என்ன பண்ணிடுறேன், டிரைவர் டாட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு முறையை என்னால் கேன்சல் பண்ணிகிட்டு இருக்க முடியாததுனால. ஓகே, ஸ்க்ரால் டவுன். ஓகே, ஃபர்ஸ்ட் லிங்க். ஓகே, க்ளோஸ். கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேஜுக்கு வந்துட்டோம். இந்த பேஜில் நான் ஸ்க்ரால் டவுனும் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து இந்த எலமெண்ட்டை தான் கிளிக் பண்ணணும். இந்த எலமெண்ட்டுக்கு எக்ஸ்பாத் எடுக்கிறதுக்கு தான் வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு எக்ஸ்பாத் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கிளாஸ் தான் இருக்குது. இதுலேயும் கிளாஸ் தான் இருக்குது, இதுலேயும் கிளாஸ் தான் இருக்குது, இதுலேயும் கிளாஸ் தான் இருக்குது. கண்டெய்னர் ஃபுல்லாகவே கிளாஸ் தான் இருக்குது. இங்கே ஐடியும் யூனிக்காக இல்லை. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், அதை கிளிக் பண்ணலாமா, இல்லை ஆட் டு கார்ட் டேரெக்டாக நான் ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணிடலாமா? ஆட் டு கார்ட் ஒரு பட்டனுக்குள்ளே இருக்குது. அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ஐக்கனும், அதுக்கு மேலே ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, இந்த டெக்ஸ்ட் இருக்கா?
ஆட்டோ கார்ட் எதில் இருக்குது? ஸோ கார்ட் இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ எங்கேருந்து வரணும்? அந்த எக்ஸ்பாத்தை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். வா, இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்பாத்துலேருந்து நான் வரப்போகிறேன். ஒன் ஆஃப் ஒன் நான் இந்த டெக்ஸ்ட்டில் தான் இருக்கேன். இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? என்னோட பேரண்ட்டுக்கு போக போகிறேன். ஸோ பேரண்ட் டபுள் ஸ்லாஷ் ஐஃபன் டபுள் ஐஃபன் ஆங்கர் அட்டாக்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே என்ன இருக்காங்க? H2 இருக்காங்க. ஸோ H2 கொடுத்துக்கலாமா? வரல. A2 ஏ கொடுத்துருக்கேன். பேரண்ட்டுக்கு போயிட்டேன். பேரண்ட்டுட்டேருந்து அடுத்த பேரண்ட் யார்? ஒரு டிவ் இருக்காங்க. ஸோ ஸ்லாஷ் டிவ் கொடுத்தா போகாது. டபுள் ஸ்லாஷ் பேரண்ட் டிவ். பேரண்ட் யார் இருக்கா? ஆங்கருக்கு மேலே H2 இருக்காங்க. ஸோ H2க்கு போயிட்டேன். H2க்கு மேலே தான் என்ன இருக்குது? க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 2க்கு மேலே தான் டிவ் இருக்குது. ஓகேவா? H2க்கு மேலே தான் டிவ் இருக்குது. ஸோ பேரண்ட் டிவ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுலேயும் 2 பேரண்ட் 2 டிவ் இருக்குது. இந்த டிவ் எல்லாமே என்ன? ஃபாலோயிங் சிப்ளிங்ஸா? ஸோ எனக்கு ஆட் டு கார்ட் எதில் இருக்குது? ஸ்பேன் டேகுக்குள்ளே எங்கே இருக்கா? நான் ஆக்சுவலாக எங்கே இருக்கேன்? இங்கே இருக்கேன். ஃபாலோயிங் சிப்ளிங்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபாலோயிங் சிப்ளிங் டிவ் அப்படின்னு கொடுத்தா 8 டிவ் இருக்குது. டைட்டில் ரெசிபி இந்த ஒரு பேரண்ட்டோட டிவ்வுக்கு போய்க்கிறேன். என்னோட பேரண்ட்டோட டிவ்வுக்கு வந்துட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு. இப்போ 3வது டிவ்வுக்கு போனோம். ஸோ சைல்டு கோலன் டிவ். மல்டிபிள் டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண முடியாது. ஒன்று 2 3. சரி, ஓகே. சைல்டு டிவ்
3வது சைல்டுக்குள்ளே வந்துட்டேன் இங்கே. ஓகேவா? இதுக்குள்ளே தான் நமக்கு ஸ்பேன் டேக் இருக்கா? ஆட் டு கார்ட் டேக். ஓகே, அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், ஐடி இங்கே இருக்குது, நான் பார்க்கவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஐடிக்கு மட்டும் டைரெக்டாக எக்ஸ்பாத் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஐடி ஈக்குவல் டு ஸ்டார். ஓகேவா? ஸ்டார் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, அது வந்து யூனிவர்சல் எல்லா டேக்கையும் வந்து எந்த டேக்கோ அந்த டேக் ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபிச் பண்ணிக்கும். என்ன பண்ண போகிறோம் இந்த முறை, இதை மட்டும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸப்ஷன் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போய் என்ன ரீசன்னு பார்க்கலாமா? நோசிச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வந்திருக்கு. எலமெண்ட்டை ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு 5000 திரும்ப அதை ரன் பண்ணுறேன். என்ன இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த ரோபாட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஐஃபோனை கொடுத்தேன்ல, அந்த ஐஃபோன் லோட் ஆகிறதுக்குள்ளே இந்த ரோபாட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், த்ரெட்டட் ஸ்லிப்பு ஒரு வந்து 3000 மில்லிசெகண்ட் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த ஆக்ஷனை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் த்ரெட்டட் ஸ்லிப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கண்ட்ரோல் F11 அழுத்துறேன். இப்போ பாருங்கள். ஓகே, ஐஃபோன் லான்ச் ஆகிடுச்சு. ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து கிளிக் ஆகணும். ஓகே, கிளிக் ஆகிடுச்சு. ஸ்க்ரால் டவுன் பண்ணணும். வெயிட் பண்ணுறேன். அங்கே 5000 ஸ்க்ரால் டவுன் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம ஐட்டம் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து கோ டு கார்ட் நீங்கள் கிளிக் பண்ணி கோ டு கார்ட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கோ டு கார்ட் போயிட்டு இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டியதான். ஓகேவா? எப்படி இப்போ நம்ம ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை இப்போ வந்து நம்ம நார்மல் ஜாவா செல்லுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பேஸ் கிளாஸ் வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, டெஸ்ட் என்ஜினில் எப்படி பண்ணுறது, இல்லை குக்கும்பரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன் ஃபியூச்சர் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃப்ரேம் ஒர்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.